அவையில் வீட்டிருக்கும் பெரியோர்களே, எனது அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் வென்றமிழ் வந்தனங்கள். இன்று மகிழ்ச்சியான நாளாகவே நான் கருதுகிறேன். ஏனெனில் மலையத்துக்கான ஒற்றுமை மையம் இன்று மொட்ட வருகிறது. தமது வல்லாதிக்க கிளைகளை பரப்பி பல்வேறு நாடுகளில் குடியாண்மைகளை நசுக்கி சுரண்டி கொடுத்த இந்த பிரித்தானியா மண்ணுக்கும் மலையக தமிழர்களுக்கும் பல கசப்பான அனுபவங்கள் உண்டு. என்னுடைய பாட்டனையும் பூட்டனையும் பாட்டியையும் பூட்டியையும் நயவஞ்சக தன்மை வாய்ந்த பொய்மைகளையும் புரட்டுகளையும் கட்டி தமிழ்நாட்டிலிருந்து இழுத்துச் சென்று மழைக்காலம் என்ற சாக்காட்டில் விட்டுவிட்ட கொடுமையை செய்த இந்த மண்ணிலிருந்து நாங்கள் இன்று பேசுகின்றோம். கால ஓட்டம் மாறிவிட்டது. எங்கள் கசப்புகள் கலந்து போயின என்றாலும் அந்த மனதிலே அந்த கசப்புகளை வைத்துக்கொண்டு இன்று இந்த மண்ணிலிருந்து அதே மக்களுக்காக குரல் கொடுக்க நாங்கள் ஒன்றிணைந்துள்ளோம் என்பதும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தான். எமக்கு எதிராக அளிக்கப்பட்ட அந்த அநீதிகளுக்கு நியாயமும் நீதியும் அதே நேரம் வெகுமதியும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த அமைப்பு இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. காலம் ஒரு நாளும் வெல்லாது, நாம் தான் காலத்தை வெல்ல வேண்டும். எனவே எங்களுடைய ஐக்கியத்திலும் ஒற்றுமையிலும் எங்களுடைய சமரசத்திலுமே எங்களுடைய எதிர்காலம் தங்கிவிட்டது என்பதை ஓங்கி சொல்லிக்கொண்டு, வந்திட்ட நாட்களில் எங்களுடைய துன்பங்கள் துயரங்களுக்கு தோள் கொடுத்த பலாயிரக்கணக்கான பேய்களை என் நெஞ்சில் நிறுத்தி அவர்களுக்கு நன்றி கூறி, அத்தோடு அதில் மிக முக்கியமான அறுவரை இங்கே நாங்கள் நினைவு கூற விளைகிறோம். வடபுலத்தை சார்ந்த சொலமன் அருளானந்தம் டேவிட் எனும் என் அன்புக்குரிய டேவிட் ஐயா அவர்கள், வைத்திய கலாநிதி ராஜசுந்தரம், வனபிதா கீத பொங்கலன் ஆகியோரும் எமது மலையக மண்ணின் ஈகையாளரான பிரான்சிஸ் ஐயாவு சிவன் லட்சுமண் ஈகை போராளிகளுக்கும் எமது அர்ப்பணத்தை நாங்கள் இன்று செய்ய காத்திருக்கின்றோம். டேவிட் ஐயா என்ற நாமமும் காந்தியம் என்ற நாமமும் இரண்டர கலந்தது. அவரை மனிதாபிமான பணியில் என்றுமே யாராலும் மறக்க முடியாதது. ஜெர்மனியில் தமது சட்ட வேலைஞர் படிப்பினை முடித்துவிட்டு அவர் கென்யா நகரத்துக்கும் மற்றது லண்டன் நகரத்துக்குமான கட்டுமான பணிகளில் அவருடைய பங்கும் பணியும் முக்கியமான ஒரு வகிபாகத்தை தொட்டி நிற்கின்றது. அவர் அதன் பிறகு இஸ்ரேலுக்கு செல்கின்றார். செல்லும் போது தாயகம் நோக்கிய பயணம் என்ற நாவலை எடுத்து செல்கிறார். அந்த இஸ்ரேலுக்கு அவர் கடல் வழியாக செல்லும் போது அந்த நாவலை அவர் படிக்கின்றார். படித்த பிறகு அதில் அந்த இஸ்ரேலியர்களின் ஒற்றுமை, அவர்களுடைய ஈடுபாடு, அவருடைய கட்டுமான பணிகள் என்பவற்றை உள்வாங்கிக் கொள்கின்றார். அதன் பிறகு அங்கே தனது பணிக்காலத்தை முடித்துவிட்டு வேறு நாடுகளுக்கு தன் பணிக்காக செல்கின்றார். அதன் பிறகு 1976ஆம் ஆண்டு அவர் நாட்டுக்கு திரும்பி வருகின்றார். வந்த பிறகு அவர் இலங்கை நாட்டில் இடம்பெறும் இந்த இன முரண்பாடு அவரை மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றது. அந்த நேரத்தில் 1977ஆம் ஆண்டு இனவன்முறையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மலையக தமிழர்கள் என்ற வாழ்க்கை அவரை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கியதால் அவர் காந்தியம் என்ற அமைப்பை 1979ஆம் ஆண்டு நிறுவுகின்றார். அவர் ஒரு துண்டு நிலத்துக்கு வக்கில்லாத இந்த மலையக தமிழருக்கு வடகிழக்கு மண்ணில் பாரிய குடியேற்றங்களை ஏற்படுத்தி ஒரு காணி உடமையாளர் ஆகிய பெருமை திரு டேவிட் ஐயாவையை சாரும்.
அத்தோடு இல்லாமல் அவர் ஈழ போராட்டத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் என்பதால் அவரை சிங்கள பேரின அரசு கைது செய்து சிறையில் அடைக்கின்றது. வெளிக்கடை சிறை இடப்படுகொலையின் போது தெய்வாதீனமாக தப்பிய திரு டேவிட் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்கின்றார். அவர் புலம்பெயர்ந்தாலும் கூட எந்த நேரமும் ஈழத்தமிழர்களும் மலையத்தமிழர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் அவர்களுடைய அபிவிருத்தி சொந்தமாக எண்ணங்களை கொண்டிருந்தார். அதே போல அவரோடு இணைந்து செயற்பட்ட திரு ராஜசுந்தரம், டாக்டர் ராஜசுந்தரம் அவர்கள் வைத்தியராக மலையகத்துக்கு சேவை செய்ய போகிறார். மலையக தமிழர்களின் நோய்களை மட்டுமல்ல, மலையக சமுதாயத்தின் நோயான பல பிரச்சனைகளுக்கு மலையக சமூகம் முகம் கொடுக்கின்றது. அவருடைய பிரச்சனை எவ்வாறு தீர்க்கலாம் என்ற நோக்கத்தில் இருந்த போதுதான் டேவிட் ஐயாவோடு சேர்ந்து அவர் காந்தி அமைப்பில் அயராது பாடுபடுகின்றார். ஒரு இடத்தில் டேவிட் ஐயா சொல்கின்றார், டாக்டர் ராஜசுந்தரம் இல்லையே இந்த காந்தியும் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது. எந்நேரமும் அவர் தனது பங்கையும் பணியையும் இந்த மக்களுக்காக ஆட்டிக் கொண்டிருந்தார். அதே நேரம் அவருடைய துணைவியாரான சாந்தி அவர்களும் எந்நேரமும் அந்த பணியினை தனது கடவுளுடன் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்கின்றார். அதே போல 83ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டாக்டர் ராஜசுந்தரம் அவர்கள் அங்கே இனவாத காடைகளால் பலிகொள்ளப்படுகின்றார். அத்தோடு இல்லாமல் நாங்கள் மிக முக்கியமானவரும் இவர்களிடம் எங்களுக்கு நெருங்கிய தொடர்புகள் இருக்கவில்லை. மூன்றானவராக நாங்கள் இனம் காணும் திரு கீத பொன்கலன் அவர்களோடு நாங்கள் இணைந்து பணியாற்றி இருக்கின்றோம். அவர் வடபலத்தை சார்ந்தவர். அவர் எந்நேரமும் மலையகம் சம்பந்தமாகவும் மலையக ஆய்வுகள் சம்பந்தமாகவும் மலையக ஆவணங்கள் சம்பந்தமும் மிக அக்கறையுடன் செயல்பட்டு கொண்டு வந்திருந்தார். அவர் இரவு நேரங்களில் நித்திரை கொள்வதில்லை. எனக்கு தெரியும், விடிய 3 மணிக்கு எழும்பி இந்த ஆய்வு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அவருடைய பல மலையகம் சம்பந்தமாக பல நூல்களையும் எழுதி விட்டு சென்றிருக்கின்றார். ஒரு மத குருவாக இருந்தவர். ஒரு சமூக நலன்களுக்காக மத செயற்பாடுகளை பின்தள்ளி தனது சமூக நலன்களை முன்னிறுத்தி பல கர்மங்களை ஆற்றியிருப்பதை எங்களால் மறக்க முடியாது. எனவே இந்த மூவரையும் என் இதய கமலத்தில் முன்னிருக்கும் மலர்களை சூடி அவர்களுக்கு அகவணக்கம் செய்வதில் மலையகம் பெருமை கொள்கின்றது. அடுத்தபடியாக மலையகத்தின் ஈகை போராளிகளான பிரான்சிஸ் ஐயாவு, சிவன லட்சுமணை பற்றி நாங்கள் பார்க்கும் முதல் மலையகம் சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் தொட்டு நோக்க வேண்டி இருக்கின்றது. பொதுவாக சிங்கள மக்களுக்கு அடுத்த தரத்தில், அதாவது சினிமா சாத்து ஒப்பந்தத்துக்கு முன்னர் வீதாசாரத்தில் சிங்கள மக்களுக்கு அடுத்த தரத்தில் இருந்த மலையக தமிழர்கள் மத்தியில் இருந்து எந்த விதமான போராட்டமும் முகிலவில்லையா? அவர்கள் எப்போதும் ஒத்தடிமைகளாகத்தான் இருந்தார்களா என்ற கேள்வி இன்றும் மக்கள் மனதிலும் தரப்பிலும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி இல்லை. ஏனெனில் மலையக போராட்டங்கள் காயடிக்கப்பட்டிருக்கின்றன. மலையக போராட்டங்கள் எழுதாத வரலாறுகளாகவே இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், மலையகத்தில் தமிழ்நாட்டில் இருந்து புலப்பெயர்வு மேற்கொண்டவர்கள் தான் மலையக தமிழர்கள். சமூகம், பொருண்மையா, பண்பாட்டுவியல் கோலங்களில் மலையக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்தது. என்ன தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்ததோ அவ்வளவு மலையகத்தில் இருந்தது. எனவே 30களிலே மலையகத்தில் போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற தொடங்கியிருந்தன. 1926ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டிருந்தது. அதே நேரம் 1932ஆம் ஆண்டு மலையகத்தில் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பமானது. சாதி மறுப்பு, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராட்டமாக தமிழ்நாட்டில் தொடங்கிய அதே அமைப்பு இலங்கையிலும் தோற்றம் பெற்றது. ஆனாலும் கூட அந்த சாதி மறுப்பு, மூட நம்பிக்கைகளை தவிர்த்துட்டு அந்த காலத்திலேயே தோழர் இளஞ்செழி என்ற தலைமையில
தோன்றிய திராவிட கழகம் மனிதாபிமான போராட்டத்தை முன்னெடுத்தது. அது பலருக்கு தெரியாது. மூர்க்கமான போராட்டமாக அது உருவெடுத்தது. அதாவது மொழி போராட்டம், நாடகத்தவர் எதிர்ப்பு மாநாடு என்ற மூர்க்கமான போராட்டம் சிங்களத்தை நடுங்க செய்தது. அதே நேரத்தில் ஆதித்தனார் அவர்கள், இப்போது சீமான் தொடங்கிய நாம் தமிழர் அல்ல, ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் என்ற ஒரு அமைப்பினை அன்று கட்டியெழுப்பித்தார் தமிழ்நாட்டில். அந்த நேரம் அந்த நாம் தமிழர் இயக்கத்துக்கும் மலையகத்தில் இருந்த இந்த சுயமரியாதை இயக்கம், அதாவது பிறகு திராவிட கழகமாக மாறி இலங்கை திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி இந்த அமைப்புக்கும் சிங்களம் முடிச்சை போட்டு 1962ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 22ஆம் தேதி நட்ட நடுநிசையில் அவசர கால விதிகளை வைத்து இலங்கை திராவிட கழகத்தை தடை செய்தது. ஏன் இதை நான் இங்கே தொட்டு காட்டுகிறேன் என்றால், மலையகத்தின் போராட்டம் திடுதுப்பட்டு வரவில்லை. அது 32களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மொழி போராட்டத்தையும் காணி உரிமை போராட்டத்தையும் தொழிற்சங்க போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தது. இதே நிலையில் தான் 1958ஆம் ஆண்டு சிங்கள ஸ்ரீ எழுத்து போராட்டத்தில் களப்பலியாகின்றனர் பிரான்சிஸும் ஐயாவும். மொழி போராட்டத்துக்கு 1965 தான் தமிழ்நாட்டில் 50 ஈகைகள் தனது இன்னுயிரை இருக்கின்றனர். ஆனால் மலையகத்தில் 1958 2 உயிர்கள் மொழி போராட்டத்தில் தனது உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. இன்று ஐயாவும் பிரான்சிஸும் பொகவந்தலா வீதியின் பாதையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இளைய மலையகத்துக்கு அவர்கள் ஏன் இறந்தார்கள், ஏன் சாகடிக்கப்பட்டார் என்ற உண்மையை இன்னும் தெரியாமல் இருக்கின்றது. அடுத்ததாக சிவனு லட்சுமணன் 1970ஆம் ஆண்டு சிறிமாவோ பண்டாரநாயக்கா மற்றது இடதுசாரிகளின் கூட்டாட்சியினூடாக நடந்த அரசாட்சியில் தமிழர் பிரதேசத்தில் காணிகள் சுவீகரிக்கப்பட்டன. சிங்களவர்களை குடியேற்றுவதற்காக 7000 ஏக்கர் காணியை அவர்கள் சுவீகரிக்க வழிவிடும் போது மலையகத்தில் பாரிய போராட்டம் நிகழ்ந்தது. பிள்ளைகள், குழந்தைகள், குட்டிகள் என்று இப்போது மெரினா கடற்கரையோரம் நடந்தது போல பல போராட்டங்களுக்கு மலைய மக்கள் முகம் கொடுத்து போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் டெவன் தோட்டத்தைச் சேர்ந்த 18 வயது இளைஞனான சிவன லட்சுமணன் 7000 ஏக்கரை காப்பாற்றுவதற்காக தன் இன்னுயிரை காவு கொடுக்கின்றான். எனவே மலையகத்தில் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. வீரவரணம் எய்திருக்கின்றார்கள். அந்த வீரர்களுக்கு நெஞ்சா நிமிர்ந்த வீர வணக்கங்களை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம். வரலாறு என்பது ஏன் நாங்கள் தொட்டு காட்டப்பட வேண்டும் என்றால், அடுத்த சமூகம், இளைய சமூகம் இந்த முன்னோர்களை பார்த்துதான் தனது வழியை சமைக்கும். ஆனாலும் திரையுலகம், மற்ற ஊடக மாயங்கள், பொழுதுபோக்குகள் என்பவற்றால் இன்று இளைய சமூகம் வேறு வேறு பாதைகளை நாடிக்கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் திரும்பவும் ஒரு அடக்க ஒடுக்கப்பட்ட மக்களாகிய இந்த மலையக சமூகம் திரும்பவும் ஒரு புத்துயிர் பெற்று முன்னேகம் கொண்ட ஒரு போராட்டத்தில் தனது விடுதலையை எடுக்க முயல வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறுகள் சுட்டி காட்டப்பட வேண்டும். எனவேதான் இன்று நாங்கள் இங்கே இவர்களின் இந்த அனுபவங்களையும் அவருடைய செயற்பாட்டையும் நாங்கள் இங்கே முன்வைக்கின்றோம். அதை தவிர இன்று இந்த எங்கள் மலையகத்துக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், தொழிற்சங்க, கட்சி, அரசியலுக்கு அப்பால் ஒரு அழுத்த சக்தி ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த அழுத்த சக்தியை மலையகத்துக்கு வெளியே அல்லது இலங்கைக்கு வெளியே உலகளாவிய ரீதியில் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு மையமாக இந்த மலையகத்துக்கான ஒற்றுமை மையம் செயல்படும் என நான் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.